Goodbye, pleasures of sin. I stay no longer with you. Goodbye, war. I stay no longer with you. Goodbye, pleasures of sin. I stay no longer with you. I made up my mind to go and spend the rest of my life. I made up my mind to go and spend the rest of my life. Born, born, born again. Thank God I'm born again. Born, born, born again. Thank God I'm born again. Born, born, born again. Thank God I'm born again. Born, born, born again. Thank God I'm born again. Born of the water, spirit of the blood. Thank God I'm born again. Born of the water, spirit of the blood. Thank God I'm born again. Born of the water, spirit of the blood. Thank God I'm born again. Born of the water, spirit of the blood. Thank God I'm born again. I've got to have my made up, but I won't turn back, 'cause I want to see my Jesus someday. I've got my mind made up, and I won't turn back, 'cause I want to see my Jesus someday. Jesus' name so sweet, Emmanuel name so sweet. Jesus' name so sweet, Emmanuel name so sweet. Yesu namam inimaye, Emmanuel namam inimaye. 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 Yeah, we rock it upon Jesus, Jesus' name so sweet. Yeah, we rock it upon Jesus, Jesus' name so sweet. I've got my mind made up, but I won't turn back, 'cause I want to see my Jesus someday. I've got my mind made up, and I won't turn back, 'cause I want to see my Jesus someday. Fire, 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 fire fall on me. 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 Like the day of Pentecost, fire fall on me. Like the day of Pentecost, fire fall on me. Akili, 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 akili uttume. Akili, 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 abhishekam uttume. Akili, 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 akili uttume. Akili, 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 abhishekam uttume. Akili, 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 akili uttume. Akili, 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 abhishekam uttume. Lord, கரங்களை உயர்த்தி நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று அடுத்த பாடலை மெல்ல பாடி சற்று நேரம் நாம் கர்த்தரை ஆராதிக்க 2வது பாடல் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம்.
ஆவியில் நிறைந்து கருத்தோடு பாட போகிறோம். இந்த பாடல் ஒவ்வொரு பல்லவிலையும் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லப்பட்டு அதை அப்படியே நாம் ஃபாலோ பண்ண போகிறோம்.
இயேசுவின் நாமத்தில் மேலான நாமம் இயேசுவின் நாமம் வல்லமையுள்ள இயேசுவின் நாமம் அதிசயம் செய்யும் இயேசுவின் நாமம் பரிசுத்தமாக்கும் இயேசுவின் நாமம் மேலான நாமம் இயேசுவின் நாமம் வல்லமையுள்ள இயேசுவின் நாமம் அதிசயம் செய்யும் இயேசுவின் நாமம் பரிசுத்தமாக்கும் இயேசுவின் நாமம் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தர் நல்லவர் அவர் நாமம் என்றும் உயர்ந்தது கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தர் நல்லவர் அவர் நாமம் என்றும் உயர்ந்தது மேலான நாமம் இயேசுவின் நாமம் வல்லமையுள்ள இயேசுவின் நாமம் அதிசயம் செய்யும் இயேசுவின் நாமம் பரிசுத்தமாக்கும் இயேசுவின் நாமம் மேலான நாமம் இயேசுவின் நாமம் ஓ ஜீசஸ் வல்லமையுள்ள இயேசுவின் நாமம் ஓ அதிசயம் செய்யும் இயேசுவின் நாமம் பரிசுத்தமாக்கும் இயேசுவின் நாமம் துதிப்பேனே போற்றுவேன் மகிழ்வேன் இயேசுவின் நாமத்தில் துதிப்பேன் போற்றுவேன் வாழ்த்திடுவேன் இயேசுவின் நாமத்தில் மேலான நாமம் இயேசுவின் நாமம் வாழ்த்துவது வல்லமையுள்ள நாமத்தை வாழ்த்துவது ஓ அதிசயம் செய்யும் இயேசுவின் நாமம் பரிசுத்தமாக்கும் இயேசுவின் நாமம் ஓ மேலான நாமம் இயேசுவின் நாமம் வல்லமையுள்ள இயேசுவின் நாமம் அதிசயம் செய்யும் இயேசுவின் நாமம் பரிசுத்தமாக்கும் இயேசுவின் நாமம் ஓ மேலான நாமம் இயேசுவின் நாமம் வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தில் மேலான நாமம் இயேசுவின் நாமம் வல்லமையுள்ள இயேசுவின் நாமம் ஓ அதிசயம் செய்யும் இயேசுவின் நாமம் பரிசுத்தமாக்கும் இயேசுவின் நாமம் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கத்தக்கதாக இயேசு என்னும் நாமத்தை பிதாவாகிய தேவன் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தாய் உயர்த்தினார். அந்த மேலான நாமத்தை நாம் ஒரு நிமிஷம் ஆராதித்து மகிமைப்படுத்தும் போது எல்லாரும் கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் என்று மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கத்தக்கதாய் அவருடைய நாமம் மேலான நாமமாய் இருக்கிறது. இந்த நாமத்தை துதிக்கும் பாக்கியத்தை, இந்த நாமத்தை ஆராதிக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்த கிருபைக்காக எங்களுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம். Praise the Lord. Hallelujah.
உம்மை ஆராதிக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காகவே ஸ்தோத்திரிக்கிறோம். நான் கழுவப்பட்டு உம்முடைய சமூகத்தில் நிற்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்ததற்காகவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனை பொறுப்படுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்திலே கூட ஆக்கோடி தேவதூதர்கள் பாடி துதித்துக் கொண்டிருக்கிறார்களே, உம்முடைய சபையின் ஜனங்களாகிய நாங்களும் உம்மை பாடி பிதாவே. ஆமென், ஆமென். இந்த வண்ணமாகவே இப்பொழுது சங்கீதம். தேவனே என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். நீர் எனக்கு அடைக்கலமும் சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகமுமாயிருந்தீர். தேவனே, நீரின் பொருத்தனைகளை கேட்டீர். உமது நாமத்திற்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர். அவர் தேவனுக்கு முன்பாக என்னென்றைக்கும் நிலைத்திருப்பார். தயையும் உண்மையும் அவரை காக்க கட்டளையிடும். இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன். இந்த சங்கீதத்திற்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமா, இந்த சங்கீதக்கார தேவ சமூகத்திலே சங்கீதத்தை ஆரம்பிக்கும் போது, ஆண்டவரே என்னுடைய கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும் என்று சொல்லி தொடங்குகிறார். பிரியமானவர்களே, பலவிதமான தேவைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், பாரங்கள் நிறைந்த இந்த உலகத்திலே நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய வேண்டுதல்கள், நம்முடைய பிரச்சனைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே உலகத்திலே கேட்பதற்கு யாரும் இல்லை. கேட்டாலும் எங்களுக்கு பரிகாரத்தை கொடுக்க அவரால் முடியாது. நீர் எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்க வேண்டும் என்று தாவீது கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். அந்த அனுபவத்தை அவன் தொடர்ந்துள்ள பகுதியிலே சொல்கிறார். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன், உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு கேட்டாத உயரமான கந்தரையில் என்னை கொண்டு போய் விடும். ஆழமான குழியிலும் உளையான சேற்றிலுமிருந்து நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது நம்முடைய இருதயம் தொய்ந்து போன நேரங்களில கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட்டோம். நம்மை அவர் எட்டாத உயரங்களிலே கொண்டு போய் விட்டிருக்கிறார். படு குழியிலே கிடந்த நம்மை மிகுந்த உயர்ந்த கல்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே நம்முடைய அடிகளை கர்த்தர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக, எங்களுக்கு பாராட்டின தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். அதற்கு நன்றியீடாக அவன் சொல்லுகிறான், நான் உம்முடைய கூடாரத்திலே சதா காலமும் தங்குவேன், உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன் என்று சொல்கிறார். ஆம், தேவனுடைய கூடாரத்திலே அவருடைய செட்டையின் மறைவிலே வந்து அடைவேன் என்று சொல்கிறார். 91ஆம் சங்கீதத்திலே தேவனுடைய செட்டையின் நிழலில் இருக்கிற மனுஷனுக்கு தேவன் கொடுக்கிற வாக்கியங்களை குறித்து சங்கீதக்காரன் சொல்கிறான். இந்த அனுபவத்திலே கர்த்தர் தம்முடைய மகனை நடத்தும்படியாய் அவன் தன்னை ஒப்புக் கொடுக்கிறான். நாம் ஆராதிக்கிற தம்முடைய பிள்ளைகள் ஒரு தீர்மானம், கர்த்தருடைய கூடாரத்திலே நான் சதா காலமும் தங்குவேன். அந்த தீர்மானத்தோடு நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. Praise the Lord. Hallelujah. உம்முடைய வீட்டிலே வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் துதித்துக் கொண்டிருப்பார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை எப்பொழுதும் துதிக்கும் பாக்கியத்தை ஆண்டவர் தந்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், குமாரனாகிய கிறிஸ்துவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறபடினாலே அவருடைய வருகைக்கான எல்லாரையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தும்படியாய் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah. 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 Va va va, जीवन दाता va, va va va, सामिलांगा va, va va va, जीवन दाता va, जीवन दाता ओडी पोना दोते, उलरस्तर तवरकी बैठे, जीवन दाता ओडी पोना दोते, उलरस्तर तवरकी बैठे, va va va, सामिलांगा va. கள்ளத்தராசு அவருக்கு அருவருப்பானது, சூத்திரையான நிலைக்கல்லோ அவருக்கு பிரியம். நீதிமொழிகள் 11:1.
சங்கீதம் 71:1 கர்த்தாவே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன். என்னை ஒருபோதும் வெட்கமடையாதபடி காத்து செய்யும். சிங்கக்குட்டிகள் பட்டு கிடக்கும் கர்த்தர் எனக்காக யாவும் செய்து கொண்டிருப்பார். உபாய ரத்தம் இங்கே இயேசு கிறிஸ்துவாகிய இரட்சகர் என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். லூக்கா 2:10. உங்களுக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்மளை பார்த்து நம்மளுக்கு விளக்கி இருக்கிறார். சங்கீதம் 103:12. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலே நான் அவனில் நிறுத்திருந்தால் அவன் மீந்த கனிகளை கொடுப்பான். யோவான் 15. இப்பொழுது சாட்சிக்கான நேரம். கர்த்தர் செய்த நன்மைகளை சபை நடுவில் அவர்களுக்கு சாட்சியாக சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறவங்க அந்த சாட்சி சொல்லுகிற சந்தர்ப்பம். நீங்கள் சாட்சி சொல்லி கர்த்தரை வாங்கிக்கொள்ளும். கஷ்டத்திலாம் தாங்கி இருந்த போது அந்த பிள்ளை கஷ்டப்பட்டதை நினைக்கும் போதெல்லாம் ஆண்டவரே அந்த பிள்ளைக்கும் கவம் பிடித்து அவன் என்ன கஷ்டப்படுவாரோ என்று சொல்லி பிள்ளையெல்லாம் இருந்த வியாகுலப்பட்டது. ஆனாலும் கர்த்தர் எந்த சேதம் வாங்காதபடி சுகத்தோடு பலத்தோடு அவள் பட்ட கஷ்டத்தின் ஆண்டவரே இந்த பிள்ளையை ஆபரேஷன் பண்ணி எடுக்கல என்று சொல்லி அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டாள். ஆனால் அந்த ஆபரேஷனுக்கு கூட கர்த்தர் ஒப்பு கொடுக்காதபடி கர்த்தர் திரும்பியாக காத்தாள். நாங்கள் நினைத்த பிரகாரமாக ஆண்டவரை உங்களுக்கு சாமியலை தந்தால் கர்த்தர் சோதரம் அந்த பிள்ளைக்கு எந்த விதமான வியாதி அழுகாதபடி கர்த்தரை மட்டுமாக ஆகிறார். நான் நினைத்ததை விடவும் ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொரு நிமிஷமும் அவளை தாங்கி சுமந்து வருகிறது. கர்த்தர் சோதரம் என்னுடைய பரிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார். 2 பரிச்சை முடிந்தது. அந்த பரிச்சையிலும் கர்த்தரை கூட இருக்கவும் என்னுடைய மூத்த மகள் கடந்த வாரத்திலே ஒரு காய்ச்சல்னாலே கஷ்டப்பட்டால். அந்த காய்ச்சல்னாலே பயங்கரமான காய்ச்சல். டாக்டர் சொல்லி காட்டின போதுனே அந்த காய்ச்சல் மாறவே இல்லை. கடைசியாக டாக்டர் சொன்னார்கள், இன்னைக்கு வரும்போது எனக்கு காய்ச்சலாக இருக்குமா என்று சொல்லி டெஸ்ட் பண்ண வேண்டும் என்று சொன்னார்களாம். ஆனால் அந்த தேவன் அந்த மருந்தினால் அல்ல, என் ஜபத்தினால் தான் நம்முடைய காய்ச்சல் இருந்த பரிபூர்ணமான சொல்லி தந்தார். அவர் பண்ணிக்கலாமே. அவள் யாத்திரை புறப்பட்டு வருகிறாள். அவள் மிகுந்த கஷ்டத்தோடு தான் இருக்கிறாள். அவள் வயிற்றில் இருக்கிறது. ஆனாலும் தேவகரம் அவளுடைய வயிற்றில் எந்த ஆபத்து மோசமும் ஒப்பு கொடுக்காதபடி பத்திரமாக வந்து சேராது. என்னுடைய பிள்ளைகள் திருப்பிபடி என்னை அதிகமாய் ஒவ்வொரு நாளும் நான் வேதனையை தாண்டி கடந்து வரும்படியாய் உதவி செய்தார். அந்த நாட்களில் என்னுடைய நவம்பர் மாதம் 2007 வருஷம் நவம்பர் மாதம் 7ஆம் தேதி என்னுடைய பிறந்த நாள் வந்த பிறகு நான் என்னுடைய புருஷனார் சேலத்துக்காக ஒரு ஊழியர்களுக்காக கடந்து சென்றிருந்தார். அந்த நாளில் நான் செபித்தேன். காலைப்படியில் செபிக்கும் போது ஆவியானவர் எனக்கு ஒரு வார்த்தையை வாக்குத்தத்தமாய் வந்து தந்தார். சத்துருவின் செயல்களை மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமை மேற்கொள்ளும் அதிகாரத்தை நான் எனக்கு கொடுத்தேன். ஒன்றும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. இந்த வார்த்தை எனக்கு தந்து அந்த வருஷத்துல ஒரு மாதத்துக்குள்ளாக அந்த டிசம்பர் 2ஆம் தேதியில எனக்கு அந்த நாங்கள் எந்த காரியங்களிலெல்லாம் நெருக்கப்பட்டோமோ அந்த காரியங்களிலெல்லாம் கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலை தந்தார். இனி நீ அலைந்து கொண்டிரா என்று சொல்லி
வார்த்தை பெருகுவது போல மனிதரை பெருகப்படுவேன் என்ற வார்த்தை அதே பிரமாண இந்த 5 வருஷ காலம் கர்த்தர் மந்தை பெருகுவது போல ஆத்துமாக்களை சபையில பெருகப்படினார். அதை நினைத்து நான் கர்த்தர் அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். உடைய உற்சாகத்தோடு செய்ய கர்த்தர் உதவி செய்து தந்தார். அதற்காக நான் அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். கர்த்தர் எங்களுக்கு தந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு விசுவாசிகளையும் மற்றும் ஒவ்வொரு நபர்களையும் நினைத்து நான் அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்களும் இதோடு கூட உலகத்தில் அதிகமாய் ஒத்துழைத்து வருகிறார். அதற்காக கர்த்தர் அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். சில சமயத்திலே அதிகமான மனபாவங்கள், ஐயோ நாம் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோமோ என்று சொல்லி வேதனைப்படுகிற நேரத்திலெல்லாம் கர்த்தரனோடு தருகிற வார்த்தை பிதாவானவர் எப்போதும் பிதாவுக்கு பிரியமான நான் எப்போதும் செய்கிறபடியா அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. இந்த வார்த்தை என்னை அதிகமாய் தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கான அதிகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். கர்த்தர் குடும்பத்தில் 2 பிள்ளைகளை தாங்கி தந்தார். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய மூத்த மகன் இந்த நாளில் இருக்கும்படியாய் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அவன் சிறு வயதிலிருந்து எங்களோடு என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் உண்டோ அந்த அவ்வளவு கஷ்டத்தையும் அவனும் அனுபவித்திருக்கிறார். கடந்த வாரத்துல அவன் என்னோடு கூட நிற்கும் போது நான் அவனை இப்படி பார்த்தேன். அவன் என்னோட வளர்த்திருக்கிறார். அவருடைய வளர்த்திருந்ததை எனக்கு மனம் சத்தியமாக இருந்தது. அவன் ஒரு நாள் கூட நாங்கள் இன்னொரு சபையில் இருந்தோம். அந்த ஒரு நாள் கூட பால்கிட்ட காஃபி குடித்ததே கிடையாது. என்னைக்கு நாங்கள் தேவையில போட்டு அப்படியே வளர்க்காமலே கொடுப்பாங்க. ஆனால் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறாங்க. இந்த ஆகாரத்தினால கஷ்டத்தை வளர்த்துக்கிறார் என்று சொல்லி அதிகமாக அப்போது எனக்குள்ளாக வார்த்தையை தந்தார். அவங்களை அதிகமாக ஏற்படுத்தும் போது எல்லாரும் சில வேதனைகள் எல்லாரும் அவருடைய தோளுக்கு கீழே இருக்கும்படியாய் அந்த வார்த்தையை அதிகமாக அவருக்கு அபிஷேகத்தை கொடுத்து ஊழியத்திலே அவரை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் அவருக்கு அதிகமாக செல்வித்தேன். அவனை அறியாமலே அவர் கருத்திற்காய் வல்லமையோடு செயல்படத்தக்கதாக கருத்து உதவி செய்து வருகிறார். 10வது ஆரம்பித்த போதும் ஒரு ஸ்கூல்ல கொண்டு அட்மிஷனுக்காக நாங்கள் இந்த ஏரியாவில் நீ ஸ்கூல்ல சேர்க்க வேண்டாம் என்று சொல்லி நாங்கள் ஒரு ஸ்கூல்ல கொண்டு சேர்த்தோம். அப்போது எனக்கு மனதில் நான் ஸ்கூலுக்கு கொண்டு போகிறான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையை எப்படி இருக்குமோ என்று சொல்லி ஆனால் ஒவ்வொரு நாளும் செபித்து அவனை அனுப்பி வைத்தேன். அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ்கள் எல்லாம் நாங்கள் கவனித்த போது அவன் ஒரு ப்ரேயர் செல்லில் ஜாயின் பண்ணவும் அந்த பிள்ளைகளோடு ஜபிக்கவும் கர்த்தர் அவனுக்கு உதவி செய்து வருகிறார். இப்படியே அவனுடைய வாழ்க்கையை தொடரும்படியாய் முடியும் அவன் அடி எடுத்து வைக்கிற ஆவிக்குரிய ஜீவிதத்தில் முடிவு பண்ணி நம்ம கர்த்தருக்குள்ள நிற்க வேண்டும். அதற்காக நீங்கள் யாரும் பிள்ளைகளுக்காக ஜபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அதே போல அவனோடு கூட இந்த நாளிலும் நான் சமர்ப்பிக்கிற நம்ம பிள்ளைகளுக்காக நான் அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வருஷம் ஆரம்பத்தில் என்னுடைய மனதில் எப்படியாயும் இந்த வருஷத்துல யூத் பிள்ளைகளை கூப்பிட்டு வைத்து அவர்களுக்கு எப்படியாயும் நாம் கூட இருந்து ஒரு ஜபத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி நான் வாஞ்சித்தேன். அதே போல இந்த பிள்ளைகளை கூட்டி நாங்கள் ஜபிக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். பலனாக இந்த நாளிலே 3 பிள்ளைகள் அந்த யூத்திலே கலந்து கொண்டு என்னுடைய மகனும் அபிஷேகா மற்றும் ஜீமா 3 பிள்ளைகள் இந்த நாளிலே ஞானஸ்நானம் எடுக்கும்படியாய் முன்வந்திருக்கிறதை குறித்து நான் அதிகமாய் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து அந்த ஜபத்திலே பங்கெடுக்கிற பிள்ளைகள் எல்லாரும் கடந்து வந்து கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் முழு சத்தியத்தோடு கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அதற்காக யாவரும் ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து வருகிற புதிய வருஷத்தையும் புதிய வருஷத்திலே சட்டத்தாமே ஊழியத்தில் 6வது வருஷத்துல நாங்கள் எடுத்து வைக்கிறோம். 4வது வருஷம் எல்லா சூழ்நிலையிலும் சட்டத்தாமே ஊழியத்தின் பகுதியாக யாருடைய குடும்பத்திலே கடந்து செல்கிறோமோ அந்த குடும்பத்திலே கர்த்தருடைய அற்புதமான கிரியைகள் நடக்க அற்புதத்தின் மூலம் அடையாளங்கள் மூலம் கர்த்தருடைய வசனம் நடக்க உறுதிப்பட்டு அநேக சத்திய தேவனுக்கு சாட்சிகளாய் மாறும்படியாக இதை யாரும் ஜெபிக்கும்படியாக கேட்டு சாட்சிகள் அவருக்காக நானே அந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன். கர்த்தர் நாட்டில் அவர் கொடுத்த நல்ல தீர்மானத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏற்கனவே நாம் அறிவிக்கப்பட்டது போல கர்த்தருடைய கிருபையினால் இந்த பகுதியில் ஊழியத்தை ஆரம்பித்து ஏறக்குறைய 5 வருடங்கள் முடிவடைந்து ஒரு 6வது வருடத்தில் நாம் காலடி எடுத்து வைக்கிறோம். 2007ஆம் ஆண்டு டிசம்பர் 2ஆம் நாள் இந்த பகுதியில் ஒரு வாடகை கட்டிடத்திலே அவருடைய ஊழியத்தை ஆரம்பித்தோம். 4 வருடங்கள் சிறப்பாக இந்த இடத்துல ஊழியத்தை ஆரம்பித்து கடந்த வருஷத்தில் இந்த சொந்தமான ஒரு இடத்தை ஆண்டவர் நமக்கு தந்து இந்த இடத்துல ஊழியத்தை தொடர ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அது நிமித்தமாய் நாம் சபையாராய் இந்த ஊழியத்தில் ஐக்கியப்பட்டிருக்கிற கர்த்தருடைய சேர்ந்து
நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியாய் இந்த நாளை சிறப்பாய் ஆசரிக்க தேவன் நமக்கு அளித்த கிருபைக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இருக்கிற அனைவரையும் விசேஷமாய் வாழ்த்தி வரவேற்கிறேன். குறிப்பாக இன்றைக்கு இதுவரையிலையும் இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளாத ஒரு சிலர் இடத்துல உண்டு. அவர்களை குறித்து நான் மிகவும் நன்றியுடையவனாக இருக்கிறேன். அவர்களை விசேஷமாய் வாழ்த்தி வரவேற்கிறேன். குறிப்பாக சந்திராண்டி வந்திருக்கிறார்கள். அவர்களை நான் நண்பர்கள் அழைத்த போது அவர்களை இந்த ஆராதனை இதுவரையிலும் கலந்து கொள்ளாவிட்டாலும் நான் நடத்துகிற பல கூட்டங்களை அவர் அட்டன் பண்ணியிருக்கிறார்கள். என்னுடைய ஊழியத்தையும் குடும்பத்தை அதிகமாக நேசிக்கிறவர்கள் அவர்களை கற்றுக்கொண்டு ஆசீர்வதிப்பார்கள். அதே போல கத்திரிக்கு ஸ்தோத்திரம் கட்டளையிலிருந்து தர்மராஜ் சார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை இங்கே நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். அவர்களுக்கும் இந்த நாட்கள் அவர்களோட ஊழிய சம்பந்தமாக தொடர்பு வைக்கவும் அவர்களும் நம்ம ஊழியத்தை நேசிக்கவும் கர்த்தர் பாராட்டி இருக்கிற கிருபைக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவ்விதமாய் மற்றும் கடந்து வந்திருக்கிற அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த சபையின் விசுவாசிகளாய் ஊழியத்தோடு இணைந்து செயல்படுகிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதித்து மேலும் பெருக பண்ணுவாராக. இந்த ஊழியத்தை ஆரம்பித்த நாளும் இதுவரையிலையும் இந்த ஊழியத்தோடு தொடர்பு வைத்த ஒருவேளை 5 வருஷத்துக்கு முன்னால எங்களையும் உங்களையும் பார்த்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5 வருட காலங்களில் நம்முடைய சாட்சியின் அனுபவத்தில் எல்லாரும் இன்றைக்கு எழுப்பு சொன்னால் ஒவ்வொருவரும் பல மணி நேரங்கள் சாட்சி சொல்ல முடியும். அந்த அளவிற்கு கர்த்தர் நம்ம பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். குறிப்பாக நாங்கள் சொல்ல போனாலும் அப்படியே சொல்லலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதற்கு முன்னால ஒரு ஊழியமாக சபை ஊழியமாக இதை ஆரம்பிப்பதற்கு முன்பாக 2010ஆம் ஆண்டு 2000 ஆண்டுல நாம் இங்கே ஒரு சிறு ஜப கூட்டமாக ஆரம்பிக்க வேண்டும் என்கிற ஒரு முயற்சியில இந்த ஊழியத்தை ஆரம்பித்த நாளில ஆரம்பிக்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல வாஞ்சை தாக அந்த நேரத்தில் இருந்தது. குறிப்பாக சொல்ல போனால் அன்றைக்கு கூட்டத்தை ஆரம்பிக்க வேண்டும். அன்றைக்கு இதில் ஒரு பழைய வீடு இருந்தது. அந்த வீட்டில் அந்த காலில் 2 காலில் ஏறக்குறைய ஒரு 7-8 பேர் தான் அமர முடியும். அப்படிப்பட்ட இடம். அந்த இடத்துல கூட விரிப்பதற்கு பாய் போட வேண்டும் என்று ரொம்ப பிரயாசப்பட்டோம். பாய் எங்களுக்கு செட்டில் பண்ண முடியவில்லை. முதல் நாள் எங்களுக்கு பாய் விரிக்க முடியல. முதல்ல ஒரு பாய் விரித்தா 2-3 பாய் கூட விரிக்கணும். அதற்கு எங்களுக்கு வசதி இல்லை. பிறகு எங்கள் வீட்டில் கிடந்த பழைய சாக்கு துண்டுகளெல்லாம் எடுத்து பின்னி போட்டு அதில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் அந்த ஊழியத்தை இதே இடத்துல ஒரு 12 வருடங்களுக்கு முன்பாக ஆரம்பிக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். அந்த சாக்கு தூண்ல உட்கார்ந்து பிரியமானவர்களை ஜெபித்த கர்த்தருக்கு எங்களோடு கூட இருந்த சிலர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நான் கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. அன்றிலிருந்து இன்று வரையிலையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தோடும் கர்த்தர் அவர்களுடைய நிலைமையும் அந்த நாட்கள் விதமாக இருந்தது. இன்றைக்கு அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். எங்களையும் ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, கர்த்தர் உட்கார்ந்து இருப்பதற்கு பாய்களை தந்தார். ஏற்ற காலத்தில் எல்லாரும் கொஞ்சம் பேராக இருந்தாலும் உட்கார்ந்து இருக்கிறவங்க சேர்ல உட்கார்ந்து ஆராதிப்பதற்கு கர்த்தர் நல்ல சேர்களை தந்தார். நேற்றைக்கு மாலையில நான் இந்த கார்பெட் எடுத்து விரிக்கும் போது நினைத்து நான் கர்த்தரை விரித்துக் கொண்டேன். ஆண்டவரே, இப்படி ஒரு பாய் கூட இல்லாத இடத்துல ஒரு கார்பெட் போட்டு நாங்கள் இந்த இடத்துல ஆராதிக்க ஒருவேளை இப்படி பார்க்கும்போது சாதாரணமாக தெரியலாம். ஆனால் எங்களுடைய உள்ளத்துல அதை நாம் மிக சந்தோஷமாய் நாங்கள் கழிவுந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை மட்டும் நடத்தினார். இது எல்லாம் ஒரு ஆரம்பம் தான் என்பதை கடந்த வெள்ளிக்கிழமை நான் சொன்னேன். ஹல்லேலூயா. எல்லாமே ஒரு ஆரம்பம் தான். ஒன்றும் ஆகிவிடல. கர்த்தர் இந்த ஊழியத்தை ஆரம்பித்திருக்கிறார். இது ஒரு உள்ளங்கையளவு வேகமாய் இந்த இடத்துல கர்த்தருடைய கிரியைகள் ஆரம்பித்திருக்கிறது. இதெல்லாமே ஆரம்பம் தான். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களை கர்த்தர் அநேகத்தின் மேல் அதிகாரியாக்குவார். ஹல்லேலூயா. தேசத்தில் ஒரு பெரும் மழையின் இரைச்சல் நம்முடைய காதுகளில் துவனித்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது நாம் காண்கிறதெல்லாம் உள்ளங்கையளவு மேகம். எதிர்காலத்திலே கர்த்தர் தேசத்திலே ஒரு பலத்த கிரியைகளையும் தேவனுடைய செயல்களையும் காணத்தக்கதாய் இந்த இடத்துல இந்த ஊழியத்தின் மூலமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதற்காக செபித்த, ஒத்துழைத்து, தாங்குகிற, ஆதரிக்கிற, பிரியமான ஆலோசனைகளை கொடுக்கிற எல்லா தனித்தனியாக பெயர் சொல்லலாம் நன்றி சொல்ல எனக்கு இப்போ முடியாது. ஆனாலும் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக என்னுடைய மகன் இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்துக் கொள்கிறான். அதை குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என்னுடைய மனைவி சாட்சி சொன்னார், கேட்டிருப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கும்படியாய் எங்கள் அனைவரும் ஜெபித்துக் கொள்ளும்படியாய் கர்த்தருடைய நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கொஞ்சம் சிரமத்தை நீங்க பொறுத்துக் கொள்ளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் குறிப்பிட்ட நேரங்களில் நாம் செய்தியை முடித்து அதற்கு பிறகு நாம் ஞானஸ்நான ஆராதனை முடித்து எல்லாருக்காக ஒரு சிறிய விருந்து நாங்கள் ஆயத்தமாக்கி இருக்கிறோம். அந்த விருந்தில் எல்லாம் நீங்கள் கலந்து கொண்டு
ஞானஸ்நானம் பெற்ற தம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் வாழ்த்தி கர்த்தருடைய நாமத்தினாலே கடந்து செல்லும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் தலைகளை வணங்கி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபையும் இரக்கமும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அற்பமான ஆரம்பத்தினாலே யார் அசட்டை பண்ணக்கூடும்? எந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆரம்பம் அற்பமாயிருந்தாலும் முடிவை சம்பூரணமாய் பெருக பண்ணுகிற கர்த்தர், இந்த நாட்களை மட்டும் நீர் எங்களை நடத்தினீர். இந்த இடத்துல ஒரு ஊழியத்தை ஸ்தாபித்து ஆண்டவரை ஆரம்பித்து நடத்த கர்த்தர் சித்தம் கொண்டு ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்வது இல்லை என்ற வசனத்தின்படி கர்த்தாவே ஆரம்பமாய் துளிர் விட்டிருக்கிற ஊழியத்தில் கர்த்தர் இந்த 5 வருட காலங்கள் செய்த அற்புத கிரியைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தேவரீர் கர்த்தாவே, இன்னும் பெரிய காரியங்களை எங்களுக்காக செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். 5 வருட காலங்களில் மட்டும் நடத்தின கர்த்தர் வருகிற வருஷங்களில் இன்னும் மேலான பாதையிலே ஆசீர்வதித்து கர்த்தாவே அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஆபிரகாமை பார்த்து அப்பா வானத்தின் நட்சத்திரங்களைப் போல ஒரு சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் தேசத்திலே வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருக மகத்துவமான கிரியைகளை செய்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும். இம்மட்டும் இந்த ஊழியத்தோடு இசைந்து செயல்பட்ட தகப்பன எல்லா தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இந்த கூட்டத்தின் மீதியான பகுதியும் பொறுப்படும். ஞானஸ்நான ஆராதனையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பரிசுத்த நாமம் என்பதால் இந்த நாளிலும் என்னுடைய வார்த்தைகளை கொடுக்கும்படியாக சௌரியம் வந்திருக்கிறது குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் கூட ஒரு 2 முறை நம்முடைய சபையில் வந்து அவருடைய செய்தியை கொடுத்து நம்ம உற்சாகப்படுத்தி இருக்கிறார்கள். நாம் நாகர்கோவிலில் நடத்தி வருகிற இந்த கூட்டங்களில் அவருடைய துணைவியார் கலந்து கொள்கிறது. அவர்களை அது மூலமாக மற்றும் நாம் அறிமுகப்படவும் அவர்களை சந்தித்த நாளிலிருந்து நம்முடைய ஊழியத்தையும் எங்களையும் அதிகமாக நேசிக்கிற ஒரு கர்த்தருடைய தாசர் இந்த நாட்கள் அதிகமாய் கர்த்தர் நம்முடைய தேசத்தின் பல பகுதியிலே கர்த்தர் அவர்களை உண்மையாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் மூலமாக இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தாவே, இதனால் எங்களுக்கு தேவையான தேவ வார்த்தைகளை தாரும். உம்முடைய வல்லமையான வார்த்தைகள், ஆவியும் ஜீவனமான உடைய வார்த்தைகள் இன்றைக்கு வெளிப்பட வேண்டும். ஆண்டவரே, உலர்ந்த எலும்புகளை உயிரோடு எழுப்ப பண்ணின கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளில் வெளிப்படட்டும். ஆண்டவரே, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த ஊழியத்திற்கும் இந்த தேசத்திற்கும் கூடி வந்திருக்கிற ஜனத்திற்கும் தேவையான தேவனுடைய வார்த்தைகள் பரலோகத்திலிருந்து வெளிப்படத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே பேசும், கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்ற ஒரு நல்ல ஆயத்தம் உள்ள ஒரு இருதயத்தோடு கூட, பண்படுத்தப்பட்ட ஒரு இருதயத்தோடு கூட நாம் இப்பொழுது தேவ சமூகத்திலே காத்திருப்போம், ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கிருபையுள்ள பிதாவே, ஆராதனை மட்டும் நீ பொறுப்படுத்த டிரைவருக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சாட்சி சொன்ன நம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். வசனம் சொன்ன நம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்காக காணிக்கை செலுத்த நம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். ஈசாக்கு இந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடியினால் அந்த நாட்களில் அவன் 100 மடங்கு பலனை பெற்றான் சொல்லப்பட்டிருக்கிறபடி அவனுக்கு நிறைவான பிரதிபலங்களை கொடும். ஊழியத்தின் தேவைகளை சந்தியும். இன்னும் கர்த்தாவே, உம்முடைய சித்தத்தின்படி இந்த ஊழியம் இந்த தேசத்திலே கட்டி எழுப்பப்படுவதற்கு தேவையான சகல நன்மைகளையும் பரலோகத்திலிருந்து கர்த்தர் பகிர்ந்தளிப்பீராக. கிருபை கூட இருக்கட்டும். நாமம் மகிமைப்படட்டும். பேசுகிற கர்த்தருடைய தாசரை மறைத்து கர்த்தர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய தாசர் நமக்கு தேவனுடைய வார்த்தைகளை கொடுப்பாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் இப்போ வந்து செய்தி கொடுக்க கர்த்தர் கொடுத்த மேலான கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். குடும்பத்துக்கு நன்றி செலுத்துகிறேன். காரணம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 7 வருடங்கள் ஆகிறது. 5வது வருட ஆண்டு விழாக்கு பாஸ்டர் கூப்பிடும்போது எனக்கு ஒரு பயம் உண்டாயிற்று. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டே மொத்தமே 7 வருடங்கள் தான் ஆகிறது. ஒரு இந்து குடும்பத்திலிருந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டவன் நான். அப்போது எப்படி இந்த கூட்டத்தில் நான் செய்து கொடுப்பது என்பதற்காக ரொம்ப யோசனையோடு இருந்தேன். இருந்தாலும் ஆண்டவர் என்னை பலப்படுத்தினார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று நினைப்பவன் நான். அது ஒன்றுதான் எனக்கு, வேற ஒன்றுமே இல்லை.
கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. அதை நீங்க விசுவாசம் எந்த அளவுக்கு நீங்க இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்க கண்டிப்பா ஆண்டவருக்கு நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தரால் கூடாத காரியம் இந்த உலகில் ஏதாவது இருக்குதான்? கர்த்தரை விட உயர்ந்தவர்கள் பெரியவர்கள் யாராவது இந்த உலகத்தில் உண்டா? ஒருவருமே இல்லை. அப்புறம் ஏன் நம்மளுக்கு பயம்? நாங்கள் இந்து குடும்பத்தை சேர்ந்தவர்கள், இயேசுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இயேசுன்னு ஒருத்தர் சொன்னாலே அவன் அடி வாங்கிட்டு தான் போவான். அந்த அளவுக்கு நான் இருந்தேன். ஒரு டிராக்ஸ் கொடுத்தா கூட கிழிச்சு நாங்கள் தூர எறிஞ்சுவோம். அதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. இயேசுவை பற்றி எங்களை யாரும் சொல்லவும் கூடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் ஒரு கடன் பாரத்தில் மாட்டிக்கொண்டேன். என்னுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அதுக்கடுத்து நான் செய்திக்குள் போகலாம்னு இருக்கிறேன். கடன் பாரத்தில் நான் சிக்கிக்கொண்டேன். இங்கே 1995ஆம் வருஷம் இங்கே நாகர்கோவில் பட்டணத்தில் வந்தேன். நான் எனக்கு சொந்த ஊர் இந்த ஊர் கிடையாது, திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஊர். இங்கே பிஸ்னஸ்க்காக வந்தேன். என்னுடைய பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். நான் மெடிக்கல் ப்ரொஃபஷனில் ஏரியா மேனேஜராகி ரீஜனல் மேனேஜராகி வேலை ரிசைன் பண்ணிட்டு சொந்தமாக ஒரு கம்பெனி ஆரம்பிப்பேன்னு சொல்லி முழு முயற்சியோடு ஒரு கம்பெனியை நான் ஆரம்பித்தேன். 2 பேர் பார்ட்னர்ஷிப்பில் ஆரம்பித்தோம். ஒரு பார்ட்னர் ஃபாரின் 1 வருஷத்தில் போனதுனால சரி நம்ம சொந்தமாக நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் எல்லா ஆயுதங்களும் பண்ணி சொந்தமாக ஆரம்பித்து பல நஷ்டங்களை சந்தித்தது. 2000 வருடம் வரைக்கும் அது ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கு 5 வருஷம் ஆகும். அது வரைக்கும் நஷ்டம் தான் வரும்னு ஒரு சர்வே சொல்லுது. அந்த சர்வேயின் படி கண்டிப்பாக நஷ்டமானாலும் பிரச்சனை இல்லை, 5 வருஷம் கழித்து நம்ம பெரிய கோடீஸ்வரன் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு நப்பாசையில் நான் செயல்பட ஆரம்பித்தேன். 2000 வருஷம் எனக்கு ஒரு நம்பிக்கை, சுய பலத்தின் மீது நம்பிக்கை. இதில் கடவுள் ஒன்று செய்ய முடியாது, நம்ம நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக ரிசல்ட் உண்டு அப்படின்னு சொல்லி அந்த முழு முயற்சியோடு செய்தவன். என்னோட மனைவி நல்ல தேவ பக்தி. அவள் வாரத்தில் 5 நாள் விரதம் இருந்து நடுக்காட்டேஸ்வரன் கோயிலாம் போயிட்டு இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பக்தியான ஒரு பெண். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு ஒரே ஒரு மகள், அவள் சென்ட் ஜோசப் கான்வென்ட்டில் படிச்சுட்டு இருந்தாள். அந்த டைமில் சென்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில். எங்களுக்கும் இயேசுவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் இருந்த பேர் ஒரு கிறிஸ்டின் ஸ்டேட் தான், பிரைட் ஸ்டேட்னு சொல்லிட்டு. நான் மட்டும்தான் ஹிந்து, மற்றெல்லாம் கிறிஸ்டின்ஸு. யார் பாஸ்டர் ஜெபம் பண்ணது வந்தால் கூட சொல்லுவேன், இது உங்களுக்கு இங்கே சம்மந்தம் இல்லை, உங்கள் ஆட்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க, அங்கே போய் ஜெபிங்கன்னு சொல்லி அவங்கள டைவர்ட் பண்ணிடுவேன். இப்படிப்பட்ட சூழ்நிலை, பயங்கர கடன் வாரங்கள். எனக்கு 2000 வருஷம் தாங்கணும்னா நான் போட்டிருந்த பணங்கள் எல்லாம் நஷ்டமாகிவிட்டது. சொத்து எல்லாத்தையும் விற்று எல்லாம் பிஸ்னஸ் எப்படியாவது கொண்டு வந்தெல்லாம் பிளான் பண்ணி செஞ்சோம், நடக்கலை. ஜாதகத்தின் ஜோசியத்தின் மீது பயங்கர நம்பிக்கை உள்ளவன். அந்த நம்பிக்கையின் காரணமாக அநேக பழங்களை அநேக ஆட்களை போய் சந்தித்து தமிழ்நாட்டில் இருக்க ஜோசியக்காரங்கள் பூரா எனக்கு தெரியும். அவ்வளவு ஜோசியக்காரங்களோட கான்டாக்ட் உண்டு. ஏன்னா எங்கள் பெரியப்பா பெரிய ஜோசியர், நாகர்கோயிலில் ராமசாமி நாயுடு அப்படின்னு அவர் தெரியாதவங்க கிடையாது. அவர் எங்கள் உள்ள எம்எல்ஏ எம்பிஸ்லாம் சந்திச்சு கேட்பாங்க. அது கூட இருந்ததுனால அவர் சொல்லுவாரே இப்படி மாற்ற அப்படி மாற்ற, அதை பண்ணி இதை பண்ணி சொல்றதுனால நான் எல்லாத்தையுமே மாற்றி அதுக்கே செலவு பண்ணி பணங்களை நிறைய கரைச்சது உண்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலை 2000 வருஷம் பார்த்தேன். இனி ஒன்று நடக்காதுன்னு அவர் இறந்து போனார். அவர் வீட்டில் தான் நாங்கள் எல்லாரும் கூடியிருந்தோம். 2005 வருஷத்துலேருந்து கடன் வாங்க ஆரம்பித்தேன். இன்னைக்கு எப்படி கம்பெனியை விட்ட பணத்தை திருப்பி எடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம் எனக்கு இருந்தது. சரி, இது எப்படியாவது விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓட்ட பணத்தை திருப்பி எடுக்கணும்னு 2000 வருஷம் மறுபடியும் பணங்களை வெளியிலிருந்து கடன் வாங்கி செயல்பட ஆரம்பித்தேன். 2004 வருஷம் வந்தது. என்னுடைய சாப்டர் க்ளோஸ் என்று நினைச்சேன். ஏன்னா கடன்கள் 7 லட்சம் ரூபா வெளியில் கடன் இருக்குது. எனக்கு ஒன்றுமே கிடையாது, ஒரு ப்ராப்பர்ட்டி கிடையாது, வெறும் பாத்திரங்கள் துணிமணிகள் மட்டும்தான், ஒன்றும் இல்லை. அப்படியே இனி என்ன செய்ய போகிற அந்த 7 லட்சம் ரூபாய் கடன் அடைக்கிறதுக்கு வழியே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மனைவிட்ட மெல்ல சொல்லுவோன்னு சொல்லிட்டு மனைவிட்ட சொன்னேன், இப்படி ஒரு 2 லட்சம் ரூபாய் கடன் இருக்குன்னு சொன்னோடனே அவளுக்கு கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட சூழ்நிலை வந்தது. நம்ம இந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க, நம்ம நாயுடு கம்யூனிட்டி, நம்ம ஒரு பொம்பளை பிள்ளை வச்சிருக்கிறோம், நாளைக்கு அவருக்கு டவுரி கொடுக்கணும்னா ஒரு 5 பைசா கிடையாது. எனக்கு ஒரே ஒரு சகோதரர், அவர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணுறாரு. என்னுடைய மனைவிக்கு ஒரு சகோதரி மட்டும்தான். என்னுடைய சகோதரர் அவருடைய அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி கல்யாணத்துக்கு ஒரு சொந்தம் எல்லாம் இருந்த பிறகும் அவங்கெல்லாம் ஒரு உதவியும் இல்லை. அவங்க நாளைக்கு ஒன்றும் செய்யலைன்னா நம்ம பிள்ளை எப்படி காப்பாற்றுவது அப்படிங்கிற சூழ்நிலை வந்தாச்சு. இந்த நேரத்தில் அந்த தெருவில் இருக்கவங்க எல்லாரும் என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு நாள் இந்த புதிய ஏற்பாடை கையில கொடுத்து இதுல சங்கீதம்னு ஒரு பகுதி இருக்கு, அதை படிங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சங்கீதம் பகுதியை படிங்கன்னு சொன்னோன்னா இவன் நினைச்சுட்டா சங்கீதம்னா நம்ம சினிமா பாட்டு கேட்கறோம்ல, அது மாதிரி சங்கீதம் இருக்கும் உங்களுக்கு. அதனால இந்த சங்கீதத்தை என்னத்தை படிக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மனசு இந்த சங்கீதத்தை படிக்கும் போது மனம் ஒரு ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே என்னமோ திருப்பி பார்த்துருக்கிறா, ஒன்றும் புரியலை. சரி சொல்லி ஒரு ட்ரெண்ட் பண்ணிக்குள்ள போட்டு மூட்டிட்டா.
நானும் அவளை ஒன்றும் சொல்ல முடியல. ஏன்னா கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட சூழ்நிலை, எனக்கு கடன் பிரச்சனை வேறு, பயங்கர பிரச்சனை. இந்த சூழ்நிலையில் அவளை வந்து ஒரு நாள் என்னுடைய மாமியார் இங்கே தான் பக்கத்தில் இருக்கிறாங்க, நான் செந்தாராம்புன்னு ஒரு ஊரில். அவங்க வந்து ஒரு டாக்குமெண்ட்டை எங்களை கொடுத்துருந்தாங்க. அந்த டாக்குமெண்ட்டை திருப்பி அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. வாங்கிட்டு போனவங்க திருப்பி அவங்க ஃபோன் பண்ணி மகட்ட, நீ டாக்குமெண்ட்டை இப்பவுமே எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே டாக்குமெண்ட் இவன் தேடி பார்த்துருக்கா, ஒரு இடத்துலையும் இல்லை. இவளுக்கு இந்த வர சூழ்நிலையில மறுபடியும் சொல்றேன், அம்மா நீங்க உங்களை கொடுத்துட்டே திருப்பியா, எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஓட்ட தான் இருக்குது. இல்ல உன் கணவன் அதை வித்து தின்றுப்பான், வேற ஒண்ணுமே கிடையாது, நீ எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணதுனால தேடிக்கிட்டே இருக்கிறான். வீடு முழு அழுது தேடி எல்லாம் பார்த்தாச்சு, இல்லை. கடைசியில அவங்க கொடுத்த புதிய ஏற்பாடு இருந்தது. அந்த புதிய ஏற்பாடை எடுத்து என்னதான் இருக்குன்னு திருப்பும் போது அதுல ஒரு கன்வென்ஷன் நோட்டீஸ் இருந்திருக்கு. இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்வான். அது ஒண்ணுதாங்க அவ முதல் பார்த்த வார்த்தை, இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்வான். ஆனா இன்று வரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்து கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் நாங்க வெட்கப்பட்டு போகல. நேரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. ஆண்டவர் ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை, நீங்க எந்த சூழ்நிலையில வந்திருக்கீங்கன்னு தெரியாது. நீங்க பேஸ்மெண்டே சரியில்லைன்னாலும் சரி, இன்னைக்கு நீங்க இயேசுவை பிடிச்சா போதும். இயேசுதான் நம்மளுக்கு எல்லாமே, நம்மளுடைய மூச்சே இயேசுவா இருக்கும். இயேசுங்கிற ஒரு வார்த்தை மட்டும் நம்ம வாயிலிருந்து ஒரு நாளைக்கு 500 தடவை வருமானால் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இயேசுவை தேடுறதுல ஒரு வைராக்கியம் வேணும். வைராக்கியம் இல்லாத கிறிஸ்துவர்களை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வரோம், கை தட்டுறோம், பாடுறோம், வீட்டுக்கு போறோம், திருப்பி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும்போது இயேசுவை மட்டும் தேடுவோம் என்றால் அவரால் ஒன்றும் அற்புதம் செய்ய முடியாது. டெய்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு நீர் இன்று அற்புதம் செய்யணும். நான் அப்படிதான் டெய்லி கேட்பேன், ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்யணும், இல்லாட்ட நான் இன்னைக்கு சாப்பிட மாட்டேன். ஏதாவது ஒண்ணு நீங்க செய்யணும். நீங்க ஆண்டவர்கிட்ட போய் இன்னைக்கு காலையில இருந்து மாலைக்குள்ள நான் போயிட்டு வர்றதுக்குள்ள ஏதாவது தேவன் அற்புதம் செய்திருப்பா. அதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் அற்புதத்தை எனக்கு செய்த அற்புதத்தை உங்களை சொல்லணும்னா நீங்க 36 மணி நேரம் உட்காரணும். அவ்வளவு ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லம்மா. கர்த்தரை மட்டும் முழுமையா விசுவாசிக்கணும். கண்டிப்பா சொல்றேன், கர்த்தரை நம்பி இருப்போமானால் உலகத்தை தூக்கி தள்ளிடணும். உலகமும் எனக்கு சம்பந்தமே கிடையாது, தள்ளிடணும். தேவன் உலகத்துல தான் வச்சிருக்கிறாரு, ஆனா எல்லா ஆசீர்வாதமும் பூமியில கொடுப்பார். ஒருத்தர் போய் பார்த்தாரா, ஒரு பாலகிருஷ்ணன் ஒரு சவுத் ஆப்பிரிக்கால ஒரு போதையில் வந்து ஒரு குடும்பத்தை போய் சந்திச்சு சொன்னா, இந்த மாதிரி உங்களை கர்த்தர் பரலோகத்துல உங்களை பொசிஷன் அங்க நீங்க நடக்கிறது போல அந்த கார்பெட்லாம் தங்க கார்பெட்டா இருக்கும் பார்த்துக்கிடுங்க, எல்லா வசதிகளும் உங்களுக்கு உண்டு. அவர் கணவர் ரட்சிக்கப்படல, பயங்கர குடிகாரர், பிள்ளைங்க பயங்கர பிரச்சனை இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலை இந்த போதகர் போய் சொல்றாரு. சொன்னோன்னு அவங்க சொன்னாங்க, ஒரே வாரம் சொன்னாங்க, வானத்துல அவர் நீங்க போனா நாங்க பரலோகத்துல எதுக்குன்னு சொல்றாங்க, அந்த பரலோகத்துல போடுற தங்கத்துல ஒரு பாட்டை மட்டும் இங்க கொடுங்க, நாங்க படைச்சு விடுவோம்னு சொன்னாங்க. உடனே இவங்க ஒண்ணுமே செய்ய முடியல. திருப்பி வந்து அழுது மறுபடியும் ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே நான் போய் இப்படி சொன்னேன், பரலோகத்துல எல்லாம் உண்டு அப்படி சொல்றேன். அப்ப நான் சொன்னாரா, நீதான் தெரியாம சொல்லியிருக்கிற, பூமியில நான் ஆசீர்வதிக்கிறேன், பரலோகத்திலையும் ஆசீர்வதிக்கிறேன். நீ ஏன் சொல்லலைன்னு சொன்னா இவர் போய் மறுபடியும் டக்குன்னு அந்த வீட்டுல போய் சொல்லியிருக்காரு, நீங்க வாங்க எங்க சர்ச்சுக்கு வாங்க, இந்த பூமியில உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வார், உங்க கணவருக்கு நல்ல வேலை கொடுப்பாரு, உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் எல்லாம் சொன்ன உடனே அந்த குடும்பங்கள் நேர வந்து சரி வந்து பார்க்க வந்தா அந்த பாஸ்டர் ஒரு டென்ட் கோட்டை போட்டு உட்கார்ந்துருக்காரு. இவங்க வந்து பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சு என்னடா இவர் ஒரு டென்ட் கோட்டை போட்டு உட்கார்ந்துருக்காரு, இவரு சொல்றாரு ஆசீர்வதிப்பாங்க. ஆனா ஒரே ஒரு நம்பிக்கை என்னன்னா, அந்த வாலிபனுக்கு இவ்வளவு ஒரு நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவின் மேல இருக்குது. அப்பயே அந்த இயேசு கிறிஸ்துவ நம்ம பிடிக்க கூடாது அப்படின்னு அவங்க பிடிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு 7 லட்சம் பேர் ஆராதிக்கிற ஒரு சபையில அவங்க டீக்கனரா இருக்காங்க. ஏன் சகோதர சகோதரிகளை கர்த்தரால் ஆசீர்வதிக்க முடியாது? நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் கண்டிப்பா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொருளாதார வழிகளை விட்டு திரும்பினால் நான் அவர்களுக்கு சேமத்தை வரப்பண்ணுவேன் காத்திருப்பார். நம்மளுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? நீங்க அந்த வாக்குத்தத்தை வைத்து ஜெபிக்கிறா நீங்க நினைச்சு பாருங்க. எனக்கு பல பிரச்சனைகள், போராட்டங்கள், இந்த போராட்டத்தை மேற்கொள்ள கர்த்தர் பலன் தரார். நம்ம எல்லாரையுமே உலகத்தான் நம்ம சொல்ற மாதிரி சொல்லிட்டே தெரியக்கூடாது. தேவன் நம்மளுக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்னா நீங்க ஒரு 9 மணி சர்ச் அப்படின்னா 8:50 இங்க இருக்கும். இந்த வைராக்கியம் வேணும். ஒவ்வொரு வாரமும் கரெக்டா 8:45 நான் சர்ச்சுக்கு வருவேன் அப்படிங்கிற வைராக்கியம் வேணும். அது இல்லாம ஆராதனை முடியட்டும், பாடல்கள் முடியட்டும், செய்தி வரட்டும் அப்படி இருந்ததுன்னா ஆண்டவர் அதுக்கேற்ற மாதிரி தான் வாழ்க்கையில செய்ய முடியும். மற்ற 6 நாட்கள் நீங்க எல்லா வேலையும் செய்யறீங்க. நான் ஞாயிற்றுக்கிழமை சாக்கு போக்கெல்லாம் சொல்லக்கூடாது. கணவருக்கு சமைச்சு கொடுக்கல, அது செய்யல, இது செய்யணும் சொல்லக்கூடாது.
எல்லாத்தையும் அட்வான்ஸா காலையில 3 மணிக்கே எழுந்திரிச்சு செயல்படுத்த ஆரம்பிக்கணும். என் மனைவி அந்த இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்வாருங்கிறத பார்த்த பிறகு இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கை வந்தது. கன்வென்ஷனுக்கெல்லாம் போவா, அப்பெல்லாம் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. அவ படாத அடி கிடையாது. ஒரு நாள் 9:30 மணிக்கு, எனக்கு 8:30 மணிக்கு சாப்பாடு எப்பயுமே வைக்கணும், அன்னைக்கு வைக்கல. 9:30 மணிக்கு வந்தா. என்னுடைய மகனும் அம்மாவும் 2 பேரும், என் ஒய்ஃபும் 2 பேரும் போயிட்டு வந்த உடனே மகளை அடிச்சு அடி இன்னைக்கு என் கண் முன்னா நிற்குது. அடிச்ச உடனே மனைவி சொல்றா, நீங்க ஒன்றும் அவ அழுகுறா, அழுதோன்னு சத்தம் போடாத, நம்ம இயேசுவின் நாமம் பூசிக்கப்படும், எதுனாலும் கேட்பாங்க, அதனால ஒன்றும் சொல்லாத. நான் சொன்னேன், நீ மகளை கொண்டு போக கூடாது, நீ வேணா போ, இனிமேல் இயேசுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்ல வேணாம். ஆனால் எத்தனை நாட்கள் முழங்கால் போட்டு அந்த ரூமில் முடங்கி இருந்து அழுத நாட்கள் உண்டு. நீங்க எத்தனை நாள் உங்க கணவருக்காக ஜெபித்தீர்கள், அவங்க ரட்சிப்புக்காக நீங்க என்ன காரியங்கள் செய்யுங்க, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உங்களுடைய ஜெப ஆவி எங்க போயிருச்சு? கர்த்தர் ரட்சித்து உங்க கணவனை கொண்டு வரணும், வைராக்கியமா இருக்கணும். எங்க சபையில ஒரு அம்மா சாட்சி சொன்னாங்க. அவர் இந்து குடும்பத்துல இருந்து வந்தவங்க, ஆள் ஒல்லியா இருப்பாங்க. அவங்க ஒரு சாட்சி அருமையா சொன்னாங்க, ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவருடைய கணவர் பயங்கர குடிக்காரர், சர்ச்சுக்கெல்லாம் வரமாட்டாரு. என்ன கிறிஸ்தவ கோயிலுக்கு போற, ஓ நான் இன்னைக்கு என்ன செய்ய போறேன் தெரியுமா, நான் தூக்குல தொங்குவேன் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க தூக்குல தொங்கினாலும் பரவாயில்லன்னு நம்ம வந்துருச்சு, பிள்ளைங்க கூட்டிட்டு வந்து சர்ச்சு முடிஞ்சு நீட்டா போகுது. அதே மாதிரி ஒரு தூக்குல தொங்கிட்டார். தூக்குல தொங்கின உடனே ஆள் டெட்டு, அவ்வளவுதான் அந்த கண்டிஷன். இந்த அம்மா ஒண்ணுமே செய்யல. என்ன செஞ்சு தெரியுமா, உள்ள ஒரு அருவாள் எடுத்து வந்தது, மேலே ஏறாங்க, அந்த இதை கட் பண்ணாங்க, அந்த சேலையை கட் பண்ணி அந்த இதை வச்சு துணியை வச்சு கட்டிருக்காங்களா, அதை கட் பண்ணி கீழே இறங்கி போட்டு என்ன செஞ்சது தெரியுமா, நெஞ்சிலேயே குதிச்சு நச்சு நச்சு நச்சுன்னு. ஏன் தெரியுமா, உங்களை நான் சாக விட மாட்டேன், உங்களை பாதாளத்துக்கு போக விட மாட்டேன், உங்களை பாதாளத்துக்கு போட மாட்டேன், அடி அடின்னு அடிச்சு அந்த ஆளு டக்குன்னு உயிர் வந்துருச்சு. உடனே என்னன்னு கேட்ட உடனே அந்த அன்னைக்கு அவர் சொன்னாரு, அவரு அடி தாங்க முடியாம விடுன்னு சொன்னா விடல அந்த அம்மா, திருப்பி அடிக்கி இயேசுதான் மெய்யான தேவன் சொல்லுங்க, இயேசுதான் மெய்யான தேவன் சொல்லுங்க. மறுபடியும் அந்த அம்மா அடியை தொடர்ந்தது. கடைசியில் அவர் எங்க சபைக்கு வந்துட்டு இருக்காரு. அவங்க 2 பேருமே சாட்சி சொன்னாங்க. ஐயா, வைராக்கியம் வேணும். சும்மா கிறிஸ்தவர்களா இருந்தா பிரயோஜனம் இல்லை. சும்மா ஏதோ இந்த பைபிளை 300 தடவை படிச்சவங்க நான் பார்த்துருக்கிறேன். ஆனா இதன்படி நடக்கிறீங்களா? நடக்கிறவன கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உண்மையும் பரிசுத்தமும் இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கையில ஜெயம் உண்டு. உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். பொய் பேசுகிறவனுக்கு பிசாசு இவ்வளவு ஞானத்தை கொடுப்பான் என்றால், உண்மை பேசுகிறவனுக்கு கர்த்தர் இவ்வளவு ஞானத்தை கொடுப்பான். உங்க வாழ்க்கையை கட்டி எழுப்புறது ஒரு பெரிய ஒரு காரியம் ஒண்ணும் இல்லை. என் வாழ்க்கையில நான் சந்திச்ச எத்தனையோ காரியங்கள்ல ஆண்டவருக்கு எல்லாம் சிம்பிள், அப்படி தூக்கி போட்டு போயிட்டு இருப்பார். உங்க காரியங்கள்லாம் ஒரு இதுதான், சாதாரண விஷயம் தான். அதுக்காக நீங்க ரொம்ப பிரயாசப்பட வேண்டாம். கர்த்தரை நீங்கள் விசுவாசிப்பது உங்க பிரயாசம் இருக்கும், முழுமையான அர்ப்பணிப்பு இருக்கும். தேவ பிள்ளைங்க கர்த்தருக்காக வைராக்கியம். காலையில் எந்திரிச்சு 5 மணிக்கே எந்திரிச்சு ஜெபிக்காத கிறிஸ்தவர்கள் எப்படி தேவனிடம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? நினைச்சு பாருங்க. எந்த சூழ்நிலை வரட்டும், மழை வரட்டும், வெயில் வரட்டும், ஆண்கள் வரட்டும், சொந்தக்காரங்க வருவாங்க, எல்லாரும் வரட்டும். ஆனாலும் தேவ பிள்ளைங்கள் காலையில கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய கனம் எங்கே? ஆண்டவர் கேட்கிறாரு, கனம் எங்கே? 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிங்க கரெக்டா. 5 மணிக்கு எந்திரிச்சு கர்த்தருடைய பாதத்துல போய் நில்லுங்க. காலைதோறும் எனது கிருபை பெரியது, காலையில் என்னை தேடுகிறவர் கண்டடைவார்கள். தேவனை கண்டடையாம நீங்க போய் எந்த பிரயோஜனமும் கிடையாது. காலையில நீங்க தேவனுடைய சமூகத்துல போய் காத்திருந்தீங்கன்னா அன்னைக்கு நாள் கூட மகிழ்ச்சியா இருக்கும். இரவு வரை கர்த்தர் உங்களை அருமையா நடத்துவார். இரவு குடும்ப ஜெபங்கள் எவ்வளவு பாருங்க. இந்த காரியத்தில் நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா சத்ரு உங்க வீட்டை தொடவே முடியாது. சத்ருக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. அவனுக்கு எனக்கு என்ன ஒண்ணுமே தொடர்பே கிடையாது. இயேசுவும் எனக்கு தான் தொடர்பு. இயேசுவை நீங்க எப்படி பிடிக்கிறாங்க? காலையில இருந்து ஒரு 9 மணி கூட சர்ச்சை வர்றதுக்கு நம்ம லேட் ஆகுமா என்றால் நம்ம எப்படி ஆசீர்வதிக்கப்படுவோம் நினைச்சு பாருங்க. ஆலயம் எவ்வளவு ஒரு முக்கியம். ஆலயம் எப்படி வேறு பிரிக்கப்பட்டவர் இங்க வரக்கூடிய இடம். இங்க சும்மா ஆலயத்துக்கு எல்லாரும் வந்துட முடியாது. நம்ம எல்லாம் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அப்படிப்பட்ட ஒரு ஆலயத்துல நீங்க தேவனுக்கு மகிமை செலுத்தி அவரை குறித்து பாடி தேவனை நீங்க தேடி தேவன் இங்க என்ன நமக்கு செய்து கொடுக்க போகிறார். முதல் நாள் சாயங்காலம் நீங்க நைட்டு உட்கார்ந்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நாளைக்கு என்னோட பேசும், இது என்ன வார்த்தை நீங்க பேச போறீங்க, நீங்க அந்த வார்த்தையை எடுத்து இங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு நீங்க கீழ்படித்து உங்க வீட்டில் போய் நீங்க நடப்பீர்கள் என்றால் அந்த வாரம் முழுவதும் எவ்வளவு சந்தோஷம் இருக்கு தெரியுமா, சமாதானம் இருக்கு தெரியுமா. நீ உலகத்தான் தேடுறதான் ஜனங்கள், கிறிஸ்தவ ஜனங்கள் தேடிக்கொண்டிருக்கிறார். நான் உலகத்தான் தேடுவது அல்ல. இயேசு கிறிஸ்து அதுக்கு வரவும் அல்ல. அவர் எந்த இடத்துலையும் பணம் தாருன்னு சொல்லவும் அல்ல. ஆண்டவரிடமிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்னன்னு கேட்டா கிறிஸ்தவர்களுக்கே சந்தேகமா இருக்கு. எந்த ஆசீர்வாதங்கள்? ஆண்டவரிடமிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் முதல்ல சமாதானம், அதை புரிந்து கொள்ளுங்கள். நேற்றைக்கு எனக்கு ஒரு சகோதரன் சென்னையில இருந்து வந்தார்.
அவரோட நான் பேசிக் கொண்டிருந்தேன். அவர் வச்சிருக்க கார் மட்டும் 1 கோடி ரூபாய் விலை. 1 கோடி ரூபாய் கார் தான் வந்தார். அவர் வந்து ஒரு ரூம்ல நாங்க பேசிட்டு இருந்தோம். அவருக்கு ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம். அவர் மகன் ஒரு பொண்ணை காதலிச்சதுனால அந்த ஒரு ப்ராப்ளத்துக்காக இங்க வந்து பேசுறதுக்காக வந்திருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் தூங்கியே 3 மாசம் ஆகுது. பெரிய இண்டஸ்ட்ரீஸ் மெட்ராஸ்ல தூங்கி 3 மாசம் ஆகுது. நிம்மதி இல்ல, சமாதானம் இல்ல. பாத்தீங்களா? பணம் இருந்தா சமாதானம் வந்துருமா? வராது. டாட்டாவும் பிர்லாவும் அனில் அம்பானி இயேசு கிறிஸ்து பின்னால போனதுனால கோடீஸ்வரனா இருக்கிறான். நான் கேட்கிறேன், அந்த பணத்தை தேடி பின்னாடியே ஓடுறீங்களா? அவர் சொல்றாரு, நன்மையும் கிருபையும் உன்னை தொடர்ந்துலாம் சொல்றாரு. நீங்க அதை தேடி ஓட வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தர் சொல்றாரு, தேடல் உன்னை தேடி வரும். நீ ஒண்ணும் கலங்காத, நீ என்னை மட்டும் தேடு. சொன்ன வார்த்தையை விசுவாசம். முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் ஒரு நீதியும் தேடுங்கள். நீங்க ராஜ்யத்தின் நீதியும் தேடுறதுல எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க உங்க வாழ்க்கையில நினைச்சு பாருங்க. வாழ்க்கையில எல்லாம் இழந்து போன சூழ்நிலை, இனி வாழ்க்கை இல்லை, முடிந்தது, அத்தியாயம் எழுதப்பட்டு விட்டதுன்னே நான் முடிவு பண்ணிட்டேன். வீட்டுல சோர்ந்து போய் இருக்கிறேன். அந்த நேரத்துல ஒருத்தர் வந்து ஒரு 10,000 ரூபாய் எனக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. ஒரு 10,000 ரூபாய் கடன்காரன் வீட்டுக்கு முன்னால வந்து கண்ணா பண்ணா திட்டுறான். அப்ப என் மனைவி தான் சொல்லுவேன், நீ போய் எப்படியாவது அவங்கள்ட்ட சொல்லி சமாளி அப்படின்னு சொன்னா வீட்டுக்குள்ள இருந்துட்டு மனைவி போய் சொல்றா. எப்படி போய் சொல்றா? என்னை உள்ள பார்த்துட்டு எட்டி பார்த்து சொல்றா, அவங்க இல்லைன்னு. அவ்வளவு அறியாமையான ஒரு மனைவி பார்த்துக்கிடுங்க. உள்ள பார்த்துட்டு இல்லைங்க. அவங்க வருவானாங்கன்னே அந்த உள்ள இருக்கிறாரு, ஏமா நீங்க போயெல்லாம் சொல்லாதீங்க, நீங்க கூப்பிடுங்க, முதல்ல அவர் கூப்பிடுங்க. கூப்பிட்டு வந்த உடனே ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், இனி நாளைக்கு காலைக்குள்ள நீ பணம் தரலைன்னா நீ உயிரோட இருக்க மாட்டேன். ஒரே ஒரு கண்டிஷன், வேற ஒண்ணும் கிடையாது. நீ குடும்பத்தோட உயிரோட இருக்க முடியாது. வெறும் 10,000 ரூபாய்க்காக. இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லும், கர்த்தாவே என் வாழ்க்கை மாறுன்னு சொல்லுங்க. அவன் இன்னைக்கு ஒரு வார்த்தை என்ன சொன்னான், நீ உயிரோட இருக்க மாட்டேங்க. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்க்கையை மாறும். என்னோட வாழ்க்கையை கர்த்தரா மாத்தி அப்படி தலைகில புரட்டி போட்டாருமா. நினைக்காத காரியங்கள், எத்தனையோ காரியங்களை செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த அவனை சொன்னேன், இல்லப்பா சரி ஒரு நாள் டைம் கொடு, ஒரு நாளுக்குள்ள எப்படியாவது உங்க கடன் அடைக்கணும், போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அனுப்பி விட்டுட்டு என்னுடைய சகோதரர் சிறுவிலிப்புல இருக்கிற அவரை தேடி போனதுக்காக காத்திருக்கிறேன். இந்த சமயத்துல என் வீட்டுக்கு ஒரு போதகர் வந்தார். வந்து நீங்க கடன் பாருக்குன்னா பக்கத்து வீட்டுல இந்த ஜப கூட்டங்கள் நடக்கிறதுக்காக என் ஒய்ஃப பக்கத்துல உள்ள கூப்பிடுவாங்க. அப்ப எனக்கு தெரியாம நான் இருந்தா வீட்டுல சண்டை போடுவேன் அப்படின்னு நான் தெரியாத நேரத்துல பக்கத்து வீட்டுக்கு போவேன். போற நேரத்துல அங்க ஒரு போதகர் வந்தவர் சொன்னாரு, கடன் பாரத்தையும் உங்க வீட்டுல வந்து நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு. உடனே ஜெபம் பண்றேன்னு இவளுக்கு பயம் உண்டாயிடுச்சு. வீட்டுக்கு வந்தா நான் சத்தம் போடுவேன்னு சொல்லிட்டு அவரை ஒண்ணும் சொல்லவும் முடியல. சரி வாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டான். வீட்டுக்குள்ள வந்தாரு. அவர் என்கிட்ட வந்து முதலே சொல்லிட்டா, ஒருத்தர் வருவாரு, நீங்க ஒண்ணு சத்தம் போட்டாங்க, 10 நிமிஷம் ஜெபம் பண்ணி போயிருவாரு. நான் சரி இவளுக்கு இது ஒரு மகிழ்ச்சியா இருந்தா விட்டுருவோமே, இது எதுக்கு போட்டு அவர் பாட்டு சொல்லிட்டு போட்டோம், என்ன ஜெபம் பண்ணிட்டு போட்டு விட்டுட்டேன். அவர் வந்தவர் சும்மா இருக்கல. வந்தவன கேள்வி கேட்டார், பிரதர் நீங்க என்ன ப்ராடக்ட்லாம் மேனுஃபேக்சர் பண்றீங்கன்னா? அப்ப நான் என் ப்ராடக்ட்லாம் சொல்றேன். அது வந்து அபார்ஷனுக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அவரு சொல்லுவாரு, பிரதர் இதை நீங்க நிறுத்துங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்படுங்க, நிறுத்துங்க ஆசீர்வதிக்கப்படுங்கன்னு சொன்னோன்னே அது நிறுத்தவே முடியாது. ஏன்னா என்கிட்ட இருக்கிறதுல 90% அதான் விற்கும். அதை எப்படி நிறுத்தினா எப்படி நிறுத்த முடியும்? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கீங்களா? ஒண்ணும் கிடையாது. அப்படி எப்படி நம்ம பெரிய பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சு நிறைய கம்பெனி எப்படி அழகா நடத்தணும் பாத்தீங்களா? இருக்க சொத்து பத்து எல்லாத்தையும் வித்து போன நான் சொல்றேன் அவர்கிட்ட, பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கீங்களா? இல்ல. அப்புறம் பாஸ்டர் தானே நீங்க போயிட்டு வரலாம். அவர் சொன்னார், விடல. அவர் உடனே விட மாட்டேங்க, நீ ஒன்று செய்ய பூமி கடியில போய் வச்சிருங்க. அப்படி வந்தா கூட நாங்க பூமி கடியிலாம் புதைக்க முடியாது, நீங்க போங்க, நான் வாங்க போறதே இல்லை, பூமி கடியில புதைக்கிறாரு, நீங்க போயிட்டு வாங்க. ஒரே ஒரு வார்த்தை கண்டிப்பா சொல்லிட்டு போனார், நீ அந்த ப்ராடக்டை விடும் பட்சத்தில் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் சொல்றேன், இன்னைக்கு உங்கள்கிட்ட கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எது இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க என்னைக்கு விடுறீங்களோ அன்னைக்கு தாங்க ஆசீர்வதிக்கப்படுங்க. நீங்க அதுக்கு இடையில எத்தனை ஊழியக்காரர்கிட்ட போய் நீங்க தலையில கை வச்சு ஜெபிச்சாலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாத கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. நான் சொல்றேன், போதகர்கள் சொல்றத கேட்கும். அவங்க சொல்ற வார்த்தையை அன்னைக்கு பாருங்க, உதாசீனப்படுத்த முடியாது. நீங்க போயிட்டு வாங்க. என் மனைவி வந்து சொன்னான், அவர் சொல்றாருல அவர் வார்த்தை கேளுங்க. அவருக்கு என்னங்க தெரியும்? அவர் என்ன சொல்றது? அவருக்கு ஏதாவது தெரியுமா? அவர் பாட்டு நீங்க சொல்லிட்டு போயிருவாரு. எனக்கு ஒரு பயம், என்ன பிரச்சனை வருதுன்னு. கடைசியில பார்த்தா நைட்டு ஒரு ஒய்ஃப்ட சண்டை போட்டு 8 மணிக்கு போயிட்டாங்க வீட்டை விட்டு. 11 மணிக்கு திருப்பி வீட்டுக்கு வந்து நைட்டு படுத்தவங்க காலையில் எழுந்திரிச்சும் ஒரு சின்ன ஒரு மனதில் மாற்றம், வேணா விட்டுருவோமே இந்த ப்ராடக்டை அப்படின்னு சொல்லி விட்டுருவோமே சொல்லிட்டு மறுநாள் காலை ஆஃபீஸ் போனேன். அந்த ப்ராடக்ட் எல்லாம் ரீகால் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே என் மேனேஜரே கேட்டான், உங்களுக்கு எதுவும் மனநிலை சரியில்லையா?
அந்த ப்ராடக்ட்டை திருப்பி வாங்கியாச்சுன்னா நம்ம கம்பெனியே நடக்காது பிரதர் அப்படின்னு சொன்னா அது பரவாயில்ல, நீங்க உங்களுக்கு சொன்னதை செய்யுங்க, அவ்வளவுதான் வேலை. எல்லா ப்ராடக்ட் வந்து 7.5 லட்சத்துக்கு 15.5 லட்சம் வேணும். அவ்வளவு ஸ்டாக் வந்து இறங்கியாச்சு, ஒன்றும் செய்ய முடியாது, வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறேன். இந்த சூழ்நிலையெல்லாம் இருந்தாலும் 10,000 ரூபாய் வந்து சண்டை போடுறான். நீங்க கொடுத்தா கொடுக்கலைன்னா நாளைக்கு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நானும் என் நண்பரை கூப்பிட்டுட்டு எங்க அண்ணன் இருக்கிறார் சிறுவில்புத்தூர்ல, அவரை தேடி போறேன். அவர்கிட்ட போய் எப்படியாவது 10,000 ரூபாய் வாங்கிட்டு வருவோம்னு போனா அவர் என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து சிவகாசியில இறங்கிட்டாரு. எங்க அண்ணன் சிறுவில்புத்தூர்ல இருக்கிறார். அவரை போய் சந்திக்கிறதுக்காக போறேன். அவர்கிட்ட போய் கேட்கிறேன், 10,000 ரூபாய் எப்பா எனக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்கு, 2 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு, 10,000 ரூபாய் நாளைக்கு அர்ஜென்டா கொடுக்க வேண்டி இருக்கு, அதனால எப்படியாவது நீங்க ரெடி பண்ணி தரோம். ஸ்டேட் பேங்க்ல ஆபீசரா இருக்கக்கூடியவரே இல்லை இருக்காரு. உன்னை யார் பிசினஸ் ஆரம்பிக்க சொன்னது? ஒழுங்கா வேலையை பார்த்துட்டு ஒழுங்கா இருக்க வேண்டியதானே. நீ ஏன் வேலை? அதுதான் அட்வைஸ், நிறைய அட்வைஸ். முடியாது. ஒரு 10,000 ரூபாய் கொடுக்காத அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியாக இன்னும் உலகத்தில் நம்பிட்டு இருக்குங்க. நான் கேட்கிறேன், நம்மளுடைய சார்ப லோகத்துக்கும் அதிபதியாகிய கர்த்தர் வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனை விட்டுட்டு கூட பிறந்தவன்ட்டையும் அம்மாட்டையும் அக்காட்டையும் பிள்ளைகிட்டையுமே கெஞ்சிக்கிட்டு இருக்கிறங்க. கர்த்தரை பிடிக்க தெரியாதவங்க போகணும். கர்த்தரை பிடிக்கிறவங்க உறுதியா பிடிச்சா போதுங்க. தேவன் அவர் வானத்தை திறந்து பல கணிகளாக உங்களை ஆசீர்வதிப்பார். நம்பு, விசுவாசி. வாழ்க்கையில் நடந்த சம்பவம் தான் சொல்றேன். நான் போய் கேட்டவங்க எங்க சொன்ன போட வெளியிட்டேன். உடனே இனி என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. எனக்கு கடைசியில கேட்டு பார்ப்போம், கேட்கலாம் கடையில் கோவம் தானே வரும். சண்டை எனப்பான சண்டை வந்து அடிப்படி ஒண்ணுதான் நடக்கிற. அவ்வளவு பயங்கரமா திட்டிட்டு நான் வந்துட்டேன். வந்து சிவாஜி பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்கினேன். என் ஃப்ரெண்ட் என் கண்ணை பார்த்தோன்னு நினைச்சிட்டாரு, பாவம் பணம் கிடைக்கல கொடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்ணை பார்த்து கேட்டாரு, பணம் கிடைக்கல பிரதர். ஆமா கிடைக்கல. சொல்லும் போதே நான் கண்ணீர் எனக்கு போயிட்டு இருக்கு. ஒரு 10,000 ரூபாய் ஒரு பேங்க்ல ஆபீசரா வேலை பார்க்கறவங்க கொடுக்க முடியாதா? நான் எப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கு தெரியல. சரி விடுங்க, வாங்க இன்னொருத்தர் நம்ம பார்ப்போம். இப்ப யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க, நீங்க வாங்க பிரதர் அப்படின்னு கூட்டு போறாரு. எங்க கூட்டு போறாரு? விருதுநகர் கூட்டு போறாரு. விருதுநகர்ல கூட்டு போனா யார்கிட்ட கூட்டு போறாருன்னா ஆலன் பால் இருக்காரு பாத்தீங்களா, பிளஸிங் டிவி, அவர்கிட்ட கூட்டு போறாங்க. அவர் அப்போ ஒரு வீடு இந்த மாதிரி வீட்டுல அவர் இருக்கிறார், ஊழிய செஞ்சுட்டு இருக்காரு. பிளஸிங் டிவில ஆரம்பிக்கல. நாங்க 2 பேரும் போய் உட்கார்ந்தோம். உட்கார்ந்த உடனே என்ன பண்றாங்கன்னு கேட்டா, பிசினஸ் பண்றோம். எங்க இருந்து வராங்க? நாகர்கோயில இருந்து வரோம். சரி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்னாரு. அவர் ஜெபம் பண்ணிட்டு அழகா ஜெபத்துல சொல்றாரு, நீங்க ஒரு அருமையான கார் வாங்குவீங்க. எனக்கு வந்தது கோபம். ஒரு ஊழியக்காரர் வந்து 7.5 லட்சம் இருந்து 15 லட்சம் ஆகியாச்சு. இன்னொரு ஊழியக்காரர் நீ கார் வாங்குவேன்னு சொல்றாரு. இது நம்ப நான் தயாரா இல்லை. எனக்கு கோபம் பயங்கர தலைக்கு. கூட இருக்கிறவன் அவங்க நல்லா ஜெபிச்சுட்டு இருக்கான். நான் இவர் பேசாம நாவல் போய் சேர்ந்துருப்போம். இந்த ஆள் கொண்டு வந்து இங்க கொண்டு விட்டுட்டு இவர் ஏதாவது பணம் தருவான்னு பார்த்தா இவர் சொல்றாரு நீ கார் வாங்கன்னு சொல்ற. நான் 10 வருஷமா தொழில் பண்ணி ஸ்கூட்டர் கூட பைக்கா மாற்ற முடியல. இது நடக்காத காரியம். இது பாசிபிலிட்டிஸே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலை. உடனே அவர் அதை விட்டாரு. அதோட விட்டாரு. அவர் சொல்றாரு, கன்வென்ஷன் நான் நாவல் வரும்போது என்னை கார்ல கூட்டு போவாங்க என்ன ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னா. இது ஆச்சரியமா இருக்கு. நம்ம கார் வாங்க போறதுல இவரை வேற கன்வென்ஷன் வேற கூட்டு போறோமா? இதுல நடக்காத காரியம். ஐயா நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களோட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா அது கண்டிப்பா நடந்து நம்புங்க, விசுவாசிங்க. ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் அவர் கொடுத்ததா மனுஷனை மாதிரி திருப்பி வாங்குற வேலையே கிடையாது. அதான் இந்த மனுஷனை நம்பாதன்னு சொல்றேன். நாசில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாத. கர்த்தர் உன்னை நடத்துவார். கர்த்தர் உன்னை நடத்துவார்னு சொல்றேன். சகோதரனே கவலைப்படாதீங்க, தேவன் உங்களை நடத்துவார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மகன் சொன்னா பாத்தீங்களா, கர்த்தர் மேல எவ்வளவு ஒரு அன்பு. கண்ணுல இருந்து கண்ணீர் சாட்சி சொல்லதுக்கு நம்ம வாழ்க்கையில கர்த்தருக்கு இடம் கொடுத்துட்டே தேவன் பெரிய காரியங்கள் எத்தனை பேருக்கு உங்களுக்கு எல்லாம் நிறைய சாட்சிகள் சொல்றது டைம் இல்லாதனால சொல்லாம இருந்திருக்கலாம். எத்தனை நன்மைகள் செய்தவர் தெரியுமா அவரு நினைச்சு